नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देग्रिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। ஹரே கிருஷ்ணா. இந்த பாரத பூமி மிகவும் பெருமைக்குரியது. பகவானோட அவதாரங்கள் நிகழ்ந்த இந்த பாரத பூமியில தான் நாம பிறந்திருக்கோம். நாம எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அப்ப இந்த ராம ராம ஜென்ம பூமியில நாம பிறந்திருக்கோம். அப்போ இங்க நம்ம இன்னைக்கு ராமர் பத்தி ஒரு சிறு குறிப்பு மட்டும் பார்க்கலாம். இந்த ராம ஜென்ம பூமிக்கு அருகில் அமைஞ்சிருக்கிறது தான் தசரதரோட வேள்வி கூடம். குழந்தையை வேண்டி தசரத மன்னர் பெரிய யாகம் நடத்துறாரு. அதுதான் ராமாயணத்துல விரிவா விளக்கப்பட்டிருக்கு. அப்போ தசரத மன்னருக்கு 3 மனைவிகள், கௌசல்யா, சுபத்ரா, கைகேயி அப்படின்னு முக்கியமான 3 பேர். அவங்களுக்கு பல வருடங்கள் ஆகி குழந்தை பிறக்காதனால அயோத்தியாவை தலைநகராக கொண்ட அந்த கோசல நாட்டுல மன்னர் தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துறார். அப்போ அவரோட மூத்த அமைச்சரான சுமித்திரன் சிறந்த ரிஷியான ரிஷ்யசிங்கர் அவரை யாகத்துக்கு ஏற்பாடு செய்யறார். ஏன்னா அவர் எந்த ஒரு பெண்களோட சகவாசம் இல்லாமல் இருந்தவர் ரிஷிசிங்கர். அவர் வேள்வி நடத்தினாதான் அங்க மழை வரும், அந்த யாகம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா அங்க ரொம்ப மழையே இல்லாம ரொம்ப வறட்சியில் இருந்தது அந்த சமயம். அந்த வறட்சியை போக்குறதுக்காகவும் அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்துறதுக்காகவும் இந்த ரிஷிசிங்கரை காட்டிலிருந்து பெண்களை அனுப்பி ஆண்களோட வேடம் அணிவிக்க செஞ்சு அவங்க தந்தை ரோமஹர்ஷனர் நினைக்கிறேன் அவரை ஏமாற்றி ரிஷிசிங்கரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு அவருடைய பெண்ணான சாந்தா அப்படிங்கிற அவங்கள மனம் முடிச்சு வைக்கிறாங்க. அந்த நேரத்துல தேவலோகத்துல ராவணனோட கொடூர செயல்கள் அரங்கேறிட்டு இருக்கு. அப்ப தேவர்கள் எல்லாம் பிரம்மாட்ட முறையிடுறாங்க. பிரம்மா சொல்றாரு, அங்க நாராயணர் தோன்றி வெகு சீக்கிரமா தசரதரோட 4 மகன்களாக அவருடைய ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்கடர் அவங்க எல்லாம் தோன்றி இந்த துயரத்தை நீக்குவாங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறார். அந்த புத்திர காமேஷ்டி யாகம் வெற்றிகரமா முடிஞ்சு யாக குண்டத்திலிருந்து ஒரு விஷ்ணு தூதர் வராரு. அவர் சின்ன கிண்ணத்துல பாயசத்தை கொடுத்து தசரதிட்ட கொடுத்து மனைவி கிட்ட அதை பகிர்ந்து கொடுக்குமாறு சொல்றார். தசரதரும் அந்த பாயசத்தை வாங்கி கௌசல்யாவுக்கு 1/4 பங்கையும் சுமித்ராவுக்கு தசரதர் முதல்ல கௌசல்யாக்கு பாதி பங்கை கொடுக்குறாரு, 1/4 பங்கை சுமித்ராவுக்கு, 8ல் 1 பங்கை கைகேயிக்கு கொடுக்குறாரு. எஞ்சி இருக்கிறத மறுபடியும் சுமித்ராவுக்கு கொடுக்குறாரு. அந்த 1 வருடத்திலேயே கௌசல்யாவுக்கு ராமரும், சுமித்ராவுக்கு லக்ஷ்மணரும், சத்ருக்னரும் அப்படின்னு 2 மகன்கள், கைகேயிக்கு பரதரும் தெய்வீக மகன்களா தோன்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் எப்படி கைகேயி தசரதரிடம்
2 வரங்கள் முதலியே கேட்டிருப்பா. அப்ப அந்த 2 வரங்கள்ல ஒன்று, ராமர் வந்து 14 வருடங்கள் காட்டுக்கு போகணும், தன்னுடைய மகனான பரதன் ஆட்சி செய்யணும்னு கேட்டிருப்பா. அப்ப ராமருக்கு வந்து கைகை கேட்டதுல எந்த ஒரு கோபமும் அவருக்கு கிடையாது. அவர் சாந்தமா இருக்கார். ஏன்னா அவர் இருமைகளை கடந்தவர். அவர் பரபிரம்மர். பரபிரம்மனே ராமரா தோன்றுகிறார். ஒரு மனிதன் எப்படி வாழணும், இப்ப பகவானே வந்து மனித ரூபத்துல ராமரா தோன்றினப்போ எப்படி பகவான் வந்து எல்லா கஷ்டங்களையும் ஒரு இருமைக்கு அப்பாற்பட்டு எல்லா கஷ்டங்களையும் அவர் பேலன்ஸ் பண்றாரு அப்படிங்கறது தான் நம்ம காமிக்கிறார். அப்ப யாரெல்லாம் ஆன்மீகத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கஷ்டப்படாம இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கும் பௌதிக கஷ்டங்கள் இருக்கு. ஆனா அவங்க மனசுல என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஆனந்தம், சச்சித் ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. வெளிப்புறமான தோற்றத்துல பக்தர்கள் தான் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி புறத்தோற்றம் ஒன்று அங்க உருவாக்கப்படுது மாயினால. அதனால சிலரெல்லாம் வந்து பௌதிக மக்கள் பக்திக்கு வர்றக்கே பயப்படுவாங்க. ஏன்னா நீங்க பக்தியில இருக்கிறீங்க, உங்களுக்கே இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அந்த கஷ்டங்கள் புற கஷ்டங்கள் தான். ஏன்னா உடல்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டவங்க கண்டிப்பா கஷ்டப்பட்டே ஆகணும். தேவையில்லாம நாம இங்க வந்துட்டோம் ஜட உலகுக்கு, தேவையில்லாம கஷ்டப்பட்டிருக்கோம். அப்ப ஸ்ரீராமர் கூட 14 ஆண்டுகள் காட்டுல அந்த கல்லு, மண்ணு, முள்ளு எல்லாம் குத்தி அவர் கால்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டது. பூ போன்ற அந்த கால்கள், தாமரை பூ போன்ற அவருடைய பாதங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டது. அவரோட சேர்ந்து அவருக்கு இணையான சீதா தேவி அவங்களும் காட்டுல கஷ்டப்பட்டாங்க. அதுல லக்ஷ்மணர் அவர் கூடவே போனார். லக்ஷ்மணர் வந்து அவரை விட்டு பிரியவே கிடையாது. அப்ப பரதர் வந்து வேற தன்னுடைய தாய் வழி அன்னையோட தந்தை வீட்டுக்கு போயிருந்தார், தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு போயிருந்தார். ஹரேக்ஷ்ணி மியூட் போட்டுக்காங்க மாதாஜி. தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு போயிருந்தார் பரதர். அவருக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. கைகேயி கேட்ட வரம் என்ன, அவங்க எப்படி ஸ்ரீ ராமபிரானை காட்டுக்கு அனுப்புனாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டான்னா, இது பரதரும் இதற்கு ஆசைப்பட்டுதான் அவங்க தாயோட சேர்ந்து இதுக்கு வழி பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அந்த பரதர் நாட்டுக்குள்ள வரும்போதே முகம் எல்லாம் அங்க மக்கள் எல்லாம் ரொம்ப சோகமா இருந்தாங்க. எல்லாம் கோலம் போடல, வாயில்படியில அலங்காரங்கள் இல்ல. எப்பவுமே ஒரு இளவரசர் வெளியில போயிட்டு வர்றப்போ தோரணங்கள், மங்களமான பொருட்கள் எல்லாம் வச்சு வரவேற்பாங்க. ஆனா இவருக்கு வரவேற்பு இல்லைனாலும் பரவாயில்ல, மக்கள் எல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்க. தன்னை பார்க்கின்ற பார்வையிலேயே ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு துவேஷத்தை காமிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியல. அப்போ அரண்மனைக்குள்ள போகும்போது அரண்மனையில யாரும் இவரை வரவேற்கல. காவலர்கள் எல்லாம் அப்படியே தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க, கண்கள்ல தண்ணீர், எல்லார் முகத்திலேயே ஒரு சோகம். அப்ப எல்லாருக்கும் இவருக்கு என்னமே புரியல பரதருக்கு, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு. உள்ள போய் பார்க்கும்போது தன் அன்னை வந்து அலங்கோலமா இருக்காங்க. அங்க தந்தை இறந்து கிடக்குறாரு. முனிவர்கள் வசிஷ்டர் எல்லாம் வந்து பரதனை பார்த்து கேக்குறாங்க, இப்ப உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிருது. அவர் கேள்விப்படுறாரு ஸ்ரீராமரும் லட்சுமணர் சீத்தை அன்னையும் அந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க, காட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப இவர் வந்து தன்னுடைய அன்னைதான் இதற்கு காரணம்னு தெரிஞ்சு தன் அன்னையை வந்து தாறுமாறா பேசுறாரு. எனக்கு நீ அன்னையே இல்லை, நீ ஒரு துரோகி, நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். இதுக்கு காரணமான அந்த கைகைக்கு தூண்டிவிட்ட அந்த கூனி அப்படின்னு சொல்றப்படுற அந்த பெண்ணை நோக்கி பரதரும் சத்ருகனரும் அவளை நோக்கி ஓடுறாங்க அவளை கொல்றதுக்காக. அப்போ பரதரை நோக்கி சத்ருகர் சொல்றாரு, இல்ல நீ பெண்ணை கொல்லக்கூடாது, பெண்ணை கொல்லுவது சாஸ்திர பிரகாரம் பாவம், ஏன்னா பெண்களை வந்து யாருமே கொல்லக்கூடாது, அதனால அவளுக்கு வேற விதமா தண்டனை கொடுத்துக்கலாம். இதை தமையனான ராமர் விரும்ப மாட்டாரு, நம்ம அண்ணா இதை விரும்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை விட்டுருன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பரதர் சொல்றாரு எல்லா முனிவர்கள்ட்டையும்
எனக்கு இதுல வந்து உடன்பாடு கிடையாது. எனக்கு அறியாமல் தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்பவே போய் என் தமையனை கூட்டிட்டு வரேன்னு அவரு காட்டுக்கு புறப்படுறார். அவர் வந்து படைகளை எல்லாம் திரட்டிட்டு காட்டுக்கு போறார். தன் அண்ணன் தமையனை கூட்டிட்டு வர்றக்காக. அப்ப காட்டுக்குள்ள வந்து ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீத்தை அன்னை இவங்கெல்லாம் ஒரு இடத்துல குடில் அமைச்சு அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ படைகளோட சத்தம் தூரத்துல இருந்து கேக்குது. புழுதிகள் எழும்புது. அதை பார்த்துட்டு ராமர் மரத்துல ஏறி பார்க்க முற்படும் போது லக்ஷ்மணர் அவருக்கும் முன்னாடியே போய் மரத்துல உச்சியில ஏறி பாக்குறாரு. அப்போ தசரதரோட அந்த அயோத்தியோட போர் தேர்ல ஏறி அந்த கொடி தெரியறது, படைகள் திரண்டு வர்றத பாக்குறாரு. லக்ஷ்மணர் உடனே கோபப்படுறார். இவன் வந்து நம்மளை வந்து டோட்டலா அழிச்சிட்டு நாட்டை ஆளணும்னு நினைச்சுக்கிட்டு இங்க படையெடுத்து வர்றான். இவனை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன்னு சொல்லி வாளை எடுத்துட்டு வர்றாரு. அந்த குடில இருந்து ஓடி போய் வாள் எடுத்துட்டு வர்றாரு. அப்போ ராமர் பிரான் சொல்றாரு, நீ பொறுமையாயிரு, எதுக்காக இப்படி கோவப்படுற? அவன் எதுக்காக வர்றான்னு வந்த அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்துறாரு. அப்ப பரதன் வந்து தன் தமையனோட காலில் விழுகிறார். தயவு செய்து எங்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போகாதீங்க. காட்டுக்கு நீங்க போகவே கூடாது. நீங்க அரசாள வேண்டும். எனக்கு அந்த அரசாட்சி மேல எனக்கு ஆசை இல்ல. அம்மா செஞ்ச தவற மன்னிச்சிடுங்க. நம்ம எல்லாருக்கும் அவங்க அம்மாதான். ஏன்னா அப்ப வந்து கைகேயி ராமர் பிறந்ததுல இருந்தே எந்த ஒரு வேறுபாடும் காட்டல. அவங்க எல்லாருமே ராமபிரானைத்தான் எடுத்து கொஞ்சுவாங்களாம். ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வந்தது அப்படின்னா, கைகேயி ராமருக்கு சந்திரனை பார்த்து பார்க்க வச்சு பால் சாதம் ஊட்டுவாங்களாம். அதனாலதான் ராமச்சந்திரான்னு அவங்களை கூப்பிடுவாங்களாம். அவர் தசரதர் ராமா அப்படின்னு கூப்பிடுவாராம். ராமபத்ரா அப்படின்னு பல பெயர்கள் அவருக்கு இருக்கு. அப்ப கைகேயி ரொம்ப அந்த அளவு தன் மகனை விட, தான் பெற்ற மகனை விட ராமனை ரொம்ப நேசிச்சாங்க. கைகேயி மட்டும் இல்ல, சுமித்ரா அவங்க எல்லாருமே. அப்படிப்பட்டவங்க எப்படி திடீர்னு மாறினாங்க அப்படின்னா, சகவாசம், சத் சங்கம். நாம் யாருடன் சங்கம் எடுத்துக் கொள்கின்றோமோ அவர்களுடைய உணர்வு நமக்கும் ஏற்படுகின்றது. அந்த மாதிரி இந்த ஒரு தடவை இல்ல, எறும்பூர கல்லும் தேயும் அப்படிம்பாங்க. அப்போ திரும்ப 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 நாம எதை கேட்கின்றோமோ அதுவாகவே நம் மனது மாறிவிடுகின்றது. இப்ப நாமெல்லாம் பகவத்கீதை பாகவதம் படிக்கிறோம். திரும்ப திரும்ப பகவான் கிருஷ்ணர் தான் நமது தலைவர், நாமெல்லாம் அந்த எஜமானருக்கு தொண்டு செய்யும் சேவகர்கள் என்பதை நாம திரும்ப திரும்ப படிக்கிறோம். அதனால மனசு வந்து கொஞ்சமா அப்படியே மெல்ட் ஆகும், உருகி தன்னுடைய சுய ரூபத்துக்கு வரும். ஆனா இதுவே நாம பௌதிகவாதிகளுடன் சேரும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் நகை வாங்கினேன், புடவை வாங்கினேன், நான் வந்து பிசினஸ்ல சக்சஸா போயிட்டு இருக்கேன். அப்ப நம்மளுக்கு தோணும், சே நாமெல்லாம் என்ன ஒண்ணுமே செய்யாம இந்த கதை கேட்டுட்டு இருக்கோமா, நாமளும் பிசினஸ் பண்ணலாமா, நாமளும் சுகத்தை அனுபவிக்கலாம், பௌதிக சுகங்களை அனுபவிக்கலாமா. உடனே மாறிடும். நல்லதை விட கெட்டதுல ரொம்ப அட்ராக்ஷன் இந்த மனசுக்கு. மனசு உடனே அதை பிடிச்சுக்கும். அப்ப நல்லது சேகரிக்கணும்னா நம்ம பல காலம் ஆகும். ஆனா கெட்டது ஒரு செகண்ட்ல நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒரு மலையிலிருந்து கல்ல மேல தூக்கிட்டு போகணும்னா, ஒரு பாறையை மேல தூக்கிட்டு போகணும்னா ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் கொஞ்சமா உருட்டிட்டு போகணும். ஆனா அதை மேல இருந்து உருட்டி விட்டு பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல கீழே வந்துடும். அது போல நம்ம வீழ்வதற்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா மேல உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு வாய்ப்பு மனசு ரொம்ப கடினமா இருக்கும். அந்த வாய்ப்பை மனசு கொடுக்காது சீக்கிரம். ஏன்னா பல கோடி ஜென்மங்களா அதுல ஆழ்ந்திருக்கிற அந்த மனச பிடிச்சு வலுக்கட்டாயமா பகவான்கிட்ட நீ மனதை செலுத்த வேண்டும், அவரது பொற்பாதங்களை பிடித்துக்கொள், அதுல இருந்து விலகாதேன்னு சொல்லி நாம சொல்லி 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 அந்த மனசு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப காலம் ஆகும். ஆனா சத் சங்கத்தை விட்டு நீங்க எப்ப அசத் சங்கத்தை எடுக்கிறீங்களோ உடனே உங்களுக்கு ஃபால் ஆயிரும். அது மாதிரிதான் கைகை அவளது தந்தையால் அனுப்பப்பட்ட அந்த வேலைக்காரியான கூனி அவகிட்ட தோத்து போயிட்டான். அதாவது அவளுடைய திரும்ப 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 அவ சொல்றா, பரதன் நாடாள வேண்டும், இல்லைன்னா உன்னை வேலைக்காரியா போட்டுருவாங்க, நீ வந்து
முதல் மனைவி கிடையாது. இந்த மாதிரி பல மோசமான சொற்களை பேசி அவளை வசியம் பண்ணிட்டான். அப்ப கைகேயி தன் மகன் பரதன் ஆண்டாள வேண்டும், தான் தான் மகாராணியா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உடனே உருவாயிருச்சு அவன் மனசுல. அப்போ அந்த அந்த போலியான அந்த பேச்சுக்களால் மயங்கி அவ தன்னுடைய மகன் மேல பற்று கொண்டு, ஏன்னா எப்பவுமே நம்ம உடல் பற்று, இது உடல் நோய் தோல் நோய் அப்படிம்பாரு ஸ்ரீல பிரபுபாதர். என்னுடையது, இது என் மகன், என் மகள், என் வீடு, அப்படின்னு நாம சொல்றோம். எனது, நான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உடம்பு அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணும் கிடையாது, உடம்பு இருக்கிற வரைக்கும் தான். ஆனா இந்த உடல் பற்று இருக்கிறதுனாலதான் சுற்றி இருப்பவை எல்லாம் நாம உரிமை கொண்டாடுறோம். ஆனா நம்மளுக்கு எதுவுமே உரிமை இல்லை. உண்மையில பார்த்தா எல்லாமே பகவானுடைய சொத்து. பகவானுடைய சொத்தை தற்காலிகமாக நாம் அனுபவிக்கிறோம். அது அவருடைய பர்மிஷன் கீழ அவருக்கு சொந்தமானது அப்படிங்கிற முறையில தான் நாம் அனுபவிக்கணும். ஈசாவாஷ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத் தேனே தக்தேன புஞ்சீதா மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். எல்லாமே அவருக்குரியது. அவர் நம்மளுக்கு ஒரு டெம்பரரியா கொடுத்திருக்காரு. அதையும் அவருக்கு சொந்தமானதாக எண்ணி நாம் அதை அனுபவிக்கணும். நான் என்னுடையது நான் அனுபவிக்கிறேங்கிற எண்ணத்துல அனுபவிச்சோம்னா நாம அழிஞ்சு போயிடுவோம். எல்லாமே பகவானுடையது. அவருடைய கண்ட்ரோல்ல நான் இருக்கேன். அவர் எனக்கு கொடுத்திருக்கார், அவருக்கு கொடுத்துட்டு நாம் அனுபவிக்கிறோம். இப்படி எப்படி தாத்தா சொத்தை மகன் பெறுவதற்கு உரிமை இருக்கிறதோ அது மாதிரி பக்தர்களுக்கு பகவானுடைய சொத்தை அனுபவிக்கும் உரிமை பகவானால கொடுக்கப்படுது. அவனுக்கு அதை புரிஞ்சு அந்த செயலை செய்வான். ஆனா பக்தர்கள் அல்லாதவங்க இது என்னுடைய சொத்து, நான் எனதுங்கிற அகங்காரம் அமாகாரத்துல அதிகமா மிதந்துட்டு இருப்பாங்க. இப்ப இங்க பரதர் காட்டுக்கு போய் ராம்பிராணி கிட்ட கெஞ்சுறாரு. ஆனா ராமர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவர் தன்னுடைய கடைசிக்கு அவருடைய பாத அணிகளை பரதர் கேட்கிறார். பாத அணிகளை கேட்டு அந்த பாத அணிகளை 14 ஆண்டுகள் அவர் அந்த அரியாசனத்தில் வைத்து நாடாளுகிறார். நாடாளுகிறார் அப்படின்னா அவர் பெரிய அரண்மனையில எல்லாம் இருக்கல, காட்டுல ராமர் எப்படி இருக்காரோ அதே நிலையில நானே இருப்பேன்னு சொல்லி ஒரு குகையில இருந்து வெறும் கஞ்சி மட்டும் அருந்தி அவர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த சமயத்துல அங்க சீதா தேவி அவங்க மாரீச்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன் மூலமா ராவணன் ஒரு பொன்மான் வேடமிட சொல்லி அவனை மாரீச்சனை ஸ்ரீ சீதா பிராட்டி முன்னாடி துள்ளி ஓடுறான். அப்போ சீதா தேவி ராமரை பார்த்து கேக்குறாங்க, எனக்கு இந்த பொன்மான் வேணும் அப்படின்னு. ஏன்னா பெண்கள் என்றாலே ஆசை, அது வேணும் இது வேணும் அதுவே இது வேணும். ஆண்கள் அவங்க பாட்டுக்கு சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா பெண்கள் அந்த சம்பாத்தியத்தை என்ன பண்ணுவாங்க, வீடு ஃபுல்லா ஒரே சாமான்களா வாங்கி அடுக்கி போட்டுருவாங்க. அந்த பெண்ணுக்காக உழைப்பதே ஆணின் வேலையா போயிரும் காலம் ஃபுல்லா. ஒரு பேராசை பிடித்த பெண்ணால அந்த குடும்பத்தோட தலைவன் இன்னும் நல்லா இந்த களிகிட்ட அகப்பட்டுக்கிறான். ஆசை அளவா இருக்கிறவங்க, அதுவும் பக்தியோடு இருக்கிற பெண்கள்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஆண்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆசை அளவாதான் இருக்கும், நிறைய பொருட்களை விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆணோட வேலை என்னன்னா கடைசி வரைக்கும் தன் மனைவி மக்களுக்காக உழைத்து 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 தேய்ந்து கடைசியில ஒரு முதுமை அடையிறப்போ ஓஞ்சு போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு நாய்க்கு சோறு போடுற மாதிரி அந்த முதுமையான ஆளுக்கு ஒரு கட்டல்ல ஒரு ஓரமா படுக்க வச்சு சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடு கூட போடுறது முகத்தை சுழிச்சிட்டு போடுவாங்க. இப்படி ஆண்களோட பல ஆண்களோட வாழ்க்கை இப்படியே கழிஞ்சிரும். சம்பாதிக்கிறது, பெண்களுக்கு அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது, மகளுக்கெல்லாம் செய்யறது, இதுலயே ஓடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பக்தி செய்ய நேரமே இருக்காது. பக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரேர். இந்த மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப அரிதான வாய்ப்பு பக்தி புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. அதனாலதான் நிறைய பெண்கள் ஆண்களை விட பக்திக்கு வர்றாங்க. இப்படி சீதா பிராட்டியை ராவணன் ஏமாற்றி மாரீச்சன் மூலமா மாரீச்சன் பொன்மான் வேடம் எடுத்து ஓடுறான். அப்ப ராமர் அவரை துரத்திட்டு ஓடுறாரு. அவனை துரத்திட்டு அம்பு எய்தும் போது அவன் அரக்க ரூபம் வெளிப்படுது. அப்ப அவன் ராமபிரான் இறந்து போற மாதிரி, உதவிக்கு கூப்பிடுற மாதிரி
லக்ஷ்மணா சீதா, லக்ஷ்மணா சீதா அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குறான். அதை கேட்டு அவங்க வந்து அந்த குடில் இருக்கிற சீதா தேவி லக்ஷ்மணரிடம் சொல்றாங்க, நீங்க போய் அவர் காப்பாத்துங்க, அவரோட குரல் கேக்குது அப்படின்னு. அப்ப லக்ஷ்மணர் சொல்றாரு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் முழுமுதற் கடவுள், அவரை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றப்போ சீதா பிராட்டி இல்ல இல்ல உங்களோட தவறான எண்ணம் வெளிப்படுது அப்படின்னு ஒரு கடும் சொல்லை வீசிடுவாங்க. இதுதான் பெண்களோட குணம். வாயை திறக்கவே மாட்டாங்க. திறந்தாங்கன்னா சில சமயம் கோபம் வந்ததுன்னா அந்த சொற்கள் எப்படி வெளிப்படும்னு தெரியாது. அப்ப இதெல்லாம் வந்து சீதா பிராட்டி வேணும்னே சொல்லல. இப்ப நம்மளோட நடப்பு வாழ்க்கையில நாம எப்படி நடந்துக்கிறோம். அப்போ வாயில நாம பகவானோட நாமம் சொல்லாதப்போ என்ன சொல்லுவோம்னு தெரியாது. அப்ப பக்தியில இல்லாதவங்க தவறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. பகவானோட நாமத்தை சொல்லி எப்பவுமே பகவான் சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடும் சொற்கள் வெளிப்படாது. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சொல்லை உதிர்த்தர்றாங்க. அப்ப லக்ஷ்மணர் வந்து லக்ஷ்மண ரேகை அப்படின்னு சொல்லி ஒரு கோடை போடுறார். அந்த கோடு வந்து பாதுகாப்பு வட்டம் மாதிரி. இதை தாண்டி நீங்க வராதீங்க, நான் போய் ராமபிரானை பார்த்துட்டு வரேன், என் தமையனை பார்த்துட்டு வரேன்ட்டு காட்டுக்குள்ள போயிடுறாரு. அந்த சமயம் பார்த்து ஆஹ் இந்த அசுரன் ராவணன் வர்றான். ராவணன் வந்து பிக்ஷை கேட்கிறான். அந்த காலத்துல எல்லாம் போலி சன்னியாசிகள் எல்லாம் கிடையாது. முதல்ல போலி சன்னியாசினா ராவணன் தான். அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட லீலையிலயும் இருக்கு. அர்ஜுனன் போலி சன்னியாசி வேஷம் போடுவாரு. முதல்ல போலி சன்னியாசியை தொடங்கி வச்சதே ராவணன். ராவணன் அந்த போலி சன்னியாசியா வந்து பிக்ஷை கேட்பான். பிக்ஷை கேட்கும் போது சீதா பிராட்டி வந்து கொடுப்பாங்க. ஆனா அந்த கோட்டை தாண்டாம கொடுக்கும்போது இல்ல நீ இந்த இடத்துல வந்துதான் கொடுக்கணும்னு சொல்லி ராவணன் கம்பல் பண்ணுவான். இல்லைன்னா எனக்கு இந்த பிக்ஷை வேண்டாம், நீ வந்து அந்த பாவத்துக்குள்ளாயிருவ, ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷை போடாத பாவத்துக்குள்ளாயிருவேன்னு மிரட்டி அவன் வெளியில நின்று கேட்கும்போது அவங்க தயங்கி வெளியில வந்து அந்த பிக்ஷை போடுறாங்க. பிக்ஷை போடும்போது அப்போ சீத்தையை கவர்ந்து கொண்டு அவனுடைய வான ஊர்தியில இழுத்துட்டு போயிடுறான். அவங்க போகும்போது தன்னுடைய ஆபரணங்களை அங்கங்க கீழே போடுறாங்க, தன்னை ராமர் தேடி வரும்போது இது உபயோகப்படும் அப்படின்னு. அப்போ ஜடாயு இத பாக்குறாரு. ஒரு பெண் ஆபத்துல கதறதையும் கொடூரமா இழுத்து தூக்கிட்டு போறதையும் பாக்குறாரு. அப்ப ஜடாயு போய் பாக்குறப்போ அது சீதா தேவி. அப்போ நீ எப்படி என்னோட ஏன்னா அவர் தசரதரோட நெருங்கிய நண்பர், நீ எப்படி என்னுடைய மருமகளை இப்படி பலவந்தமா இழுத்துட்டு போற? அடுத்தவர் பெண்களை வந்து எப்பவுமே தாயா நினைக்கணும். தன் மனைவி தவிர மற்ற பெண்களை தாயாக நினைப்பதுதான் பாரத பண்பாடு, அதுதான் வேத பண்பாடு. ஏன்னா அது வந்து தவறுக்கு நம்மளை உள்ளாக்காது. யாரெல்லாம் தவறான பார்வையில பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் பாவத்துக்கு ஆளாவாங்க. அந்த மாதிரி இங்க ராவணன் அந்த பெண்ணை தூக்கி போகும்போது ஜடாயு போய் காப்பாத்த முற்படுகிறார். ஆனா ஜடாயுவை எவ்வளவோ ட்ரை பண்றாரு, அவனை வந்து தாக்கி அவனோட கையை எல்லாம் வெட்டிடுறாரு. ஆனா அவனுக்கு மறுபடியும் கை தோன்றிட்டே இருக்கு ராவணன் பெற்ற வரத்தினால. கடைசியில ஜடாயுவோட இறக்கையை ஒடிச்சு அவரை கீழே தள்ளிடுறான். அப்ப அவர் துடிச்சு சாகர நிலையில இருக்காரு. அப்ப ராமர் லக்ஷ்மணனும் தேடிட்டு வர்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, சீதா தேவி இந்த பக்கமா ராவணன் எடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயிக்கு அவர் தலைய ஸ்ரீ ராமபிரானனோட மடியில வச்சே உயிரை விடுறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வெளிப்புற வாழ்க்கையில் அவர் வெற்றி அடையல, அதாவது அந்த போரில் வெற்றி அடையவில்லை. ஆனா அவருடைய வாழ்வின் குறிக்கோளான இறுதி குறிக்கோள் அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியஸ்திர சம்சயக, கடைசியில பகவானை நினைக்கணுங்கிற அந்த உணர்வு அவருக்கு வெற்றி பெற்றது. அப்போ உட்புறமாக பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்போ வாழ்கின்ற வாழ்க்கையில நம்மளுக்கு எத்தனையோ சோதனைகள் வரலாம், பௌதிகமான தடங்கல்கள் வரலாம், சொத்து சேராம இருக்கலாம், இருக்கிற சொத்து போயிடலாம், இல்ல நம்மளை வந்து வெளியில அவமானப்படுத்தலாம், எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும். அது எல்லாம் உண்மையான வெற்றி தோல்வி கிடையாது. யாரெல்லாம் ஆன்மீகத்தில் இறுதியாக வெற்றி பெறுகிறார்களோ அதுதான் இறுதி வெற்றி. ஏன்னா மரணம் தான் நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்காகத்தான் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நாம போராடுறோம்.
ஆனா அதை மறந்துட்டு நாம ஜட ரீதியா மேல்புறமான வெற்றி தோல்விகளை நாம நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்குறோம். அப்ப இங்க வந்து ஜடாயுவோட வாழ்க்கை வெற்றி பெறுகிறது. அப்ப ஜடாயு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் அதெல்லாம் கடந்து போறப்போ ஹனுமனை சந்திக்கிறாங்க. ஹனுமனை சந்திக்கும் போது அங்க வாலியோட சண்டை போட நேரிடுது. சுக்ரீவன் அவங்க எல்லாம் வானரப்படைகள் தேவர்கள் வந்து பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக அந்த குரங்கின் ரூபம் எடுத்து அங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப வாலி அண்ணனாகவும் சுக்ரீவன் தம்பியாகவும் இருக்காங்க. இந்த வாலி சுக்ரீவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே விரோதம். அப்போ வாலி வந்து சுக்ரீவனோட மனைவியை கவர்ந்துட்டு அவன் பகையாக்கிக்கிறான். அப்ப வாலி வந்து இன்னொரு முனிவருக்கும் பகையாகி ஒரு மலையில அவனுடைய அந்த மலைக்கு போனா அவனுடைய தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் வாங்குறான். அந்த மலையில தான் அங்க வாலி வர முடியாத அந்த இடத்துல சுக்ரீவன் ஒளிஞ்சிருக்கார். ஏன்னா வாலிக்கு ஒரு பெரிய ஒரு வரம் இருக்கிறது. யாராவது வாலி முன்னாடி நின்னு போரிட்டாங்கன்னா அவங்களோட சக்தியெல்லாம் வாலி எடுத்துக்குவான். அவங்களோட சக்தியில பாதி வாலிக்கு போயிரும். அதனால யாரா இருந்தாலும் சரி அவங்க முன்னாடி தோற்று போயிடுவாங்க. ஈவன் ராவணனே ஒரு தடவை வாலிகிட்ட சண்டை போட்டு வாலி என்ன பண்ணா ராவணனை ஈஸியா தோற்கடிச்சு அவனோட அக்கத்துல இடுக்கிட்டான். அவ்வளவு ஈஸியா ராவணனை தோல்வியுற பண்ணிட்டான். அப்ப ராவணனோட மண்டகனம் என்னன்னா தன்னை யாராலும் முறியடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தான். ஆனா வாலி தன்னை விட ஒரு உயர்ந்த பலசாலியா இருக்கிறத பார்த்த உடனே இவனை தன்னுடைய நண்பனாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அரசியல் யூகம் அரசியல் இது தந்திரம் பண்ணினான். அப்ப வாலியை தன்னுடைய நண்பனாக்கி கொண்டான். இப்படி வாலி இப்ப வந்து வாலி கூட போரிட்டு எப்படியாவது சுக்ரீவனை காப்பாற்றுங்கள் என ஆஞ்சநேயர் சொல்றார். அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் யாருன்னா சிவபெருமானுடைய ஒரு அம்சம், வாயு புத்திரன். அப்போ வாயுவை விட வேகமாக எங்கும் பறக்கக்கூடியவர். அவருக்கு பல தேவர்களோட கருணை இருக்கு, வரம், எல்லா தேவர்களுடைய வரத்தையும் அவன் வாங்கியிருக்கிறார். ஒவ்வொரு தேவர்கள் அவருக்கு ஒவ்வொரு பவர் கொடுப்பாங்க. அப்போ வாயுபுத்திரன் அவர் வந்து எப்பவுமே ராமநாமத்தை தான் சொல்லிட்டே இருப்பார். ராமருக்கு சேவை செய்வதற்காகவே அவதரித்தார். அப்புறம் இது வந்து சிவனோட அம்சம். ஏன் சிவனோட அம்சம் ஹனுமனா வர்றாரு அப்படின்னா அவருக்கு எப்பவுமே ராமர் இப்ப பாருங்க, இந்த காசியில சிவபெருமான் எப்பொழுதும் ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இருப்பார். ராம 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 ராம. சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். அவர் யாரை நோக்கி தியானம் பண்றார் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப சிவபெருமானுக்கு மேல ஒரு சக்தி இருக்கின்றது, அதை நோக்கித்தான் அவர் தியானம் பண்றார். அப்ப அந்த ராமநாமத்தை சொல்லி காசியில் உயிர் விடும் அந்த ஆத்மாக்களை எல்லாம் சாந்தி அடை செய்வதற்காக அவர்கள் வலது காதுல ராம மந்திரத்தை சொல்றார். அப்ப காசியில பாத்தீங்கன்னா பிணங்களோட வலது காது மேல தூக்கி இருக்குமா. அப்ப ராமநாமத்தை சொல்லி அவங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கிறார். அப்ப ஹனுமன் வந்து எப்பவும் ராமநாமத்தை சொல்லிட்டே இருப்பார். ராமநாமம் ராமரை விட ராமநாமம் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு லீலையில ஹனுமனே அதை ப்ரூவ் பண்றார். அப்போ ஸ்ரீலங்கைக்கு போறதுக்காக ராவணனிடமிருந்து சீதையை மீட்பதற்காக அங்க படைகள் ஆயத்தமாகுது. வாலியை கொன்னுட்டாங்க. வாலியை கொன்னு சுக்ரீவன் வந்து தன்னுடைய படைகள் எல்லாம் திரட்டிட்டு ராமபிரானுக்காக போரிடுவதற்காக இலங்கைக்கு போறதுக்கு முற்படும் போது அங்க கடல் வந்து வழி கொடுக்கல. அப்ப 3 நாட்கள் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் விரதம் இருக்கிறார் அந்த கடற்கரையில. அவர் தண்ணி எடுத்துக்கல, சாப்பாடு எடுத்துக்கல. ராமர் சும்மா நினைச்சாலே போதும் பாலை உருவாகிரும். அவர் ஏன் அப்படி விரதம் எடுக்கணும்? தன்னுடைய அந்த ஐஸ்வர்யங்கள்ல அழகு, தூய்மை, அந்த துறவுங்கிற அந்த ஐஸ்வர்யம் அதை காட்டுறாரு அந்த இடத்துல. அப்ப கடலரசன் அவர் முன்னாடி தோன்றவே இல்லை. 3வது நாளுக்கு அப்புறம் அவருக்கு கோபம் வருது. தன்னோட வில்லை எடுத்து கடல் மேல பாய்ச்ச போறார். அப்ப கடலரசன் உடனே ஓடி வந்து
இந்த வில்ல என் மேல தொடுத்துறாதீங்க, இதுல பல உயிர்வாளிகள் இருக்கு, நான் அழிஞ்சிட்டேன்னா எல்லாம் போயிடும். நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வர்றார். கடலரசன் வேற யாரும் இல்ல, விஷ்ணுவோட மாமனார். ஏன்னா கடல்ல இருந்துதான் மகாலட்சுமி தோன்றினாங்க. அப்போ அப்போ மாமனாருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகவும் அவர் அவரை வேண்டி நிக்கிறாரு. மத்தபடி பகவான் மாமனாருங்கிறதெல்லாம் ஒரு வெளிப்புறம். உள்ள பாத்தீங்கன்னா பகவான் தான் உயர்ந்தவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அப்ப கடலரசன் உடனே வழி கொடுத்திருக்கணும். ஆனா அவர் பொறுமையை சோதிச்சு 3 நாட்கள். ஏன்னா லக்ஷ்மணன் சொன்னாரு, நீங்க நீங்க கடலரசன்ட்ட எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல, உடனே பாலம் போடலாம். ஆனா பகவான் தன்னுடைய தாழ்மையான தன்மையினால, ராமர் அப்படின்னானே சர்வ நற்குணங்களும் நிரம்பியவர், மங்களகரமானவர், மங்களகரமான குணங்கள் நிரம்பியவங்க, எந்த ஒரு கோபத்தையும் காட்ட மாட்டாங்க. அப்ப 4வது நாள் தான் அவருக்கு கோபம் வர்றது. ஏன்னா அவர் எந்த ஒரு ரெசிப்ரோகேட்டும் பண்ணல. அப்ப நான் அதுக்கு அடுத்த நாள் அவரே சொல்றாரு, இந்த பாலங்களை நீங்க பாறைகள் மூலமா அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஹனுமன் அங்க தூதராக அனுப்பப்படுறார். முதல்ல அங்கதன் அனுப்பப்படுறார். ஜாம்பவான் எல்லாம் சேர்ந்து அங்க மீட்டிங் போடுறாங்க. அப்போ ஹனுமனோட பலம் ஜாம்பவானுக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் ஒரு சாபம் வாங்கியிருக்கார். சிறு குழந்தையா இருக்கும்போது ரொம்ப சுட்டித்தனம், ரொம்ப குறும்பு பண்ணுவார். அவருடைய சுட்டித்தனத்தினால முனிவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு, சரி இவர் என்ன பண்ணலாம், இவருக்கு பெரிய சாபம் எல்லாம் கொடுக்க முடியாது, அதனால இவர் தன்னுடைய சக்திகளை மறந்து போகட்டும், அது வேணுங்கிற சமயத்துல மட்டும் ஞாபகம் வரட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாங்க. அப்ப ஹனுமன் தன் சக்திகளை அறியாம இருந்தார். எப்பவும் ராமநாமம் சொல்லிட்டே இருப்பாரு. அவருக்கு வானிலும் பறக்க முடியும். ஏன்னா சிறு குழந்தையா இருக்கும் போதே சூரியன் மஞ்சள் நிறத்துல தோன்றும் போது அது ஒரு பழம், பழுத்த பழம், அதை போய் சாப்பிட போறான் ஆப்பிள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சூரியனை பிடிக்க போயிட்டார். சூரியனை பிடிச்சு வாயில போட போயிட்டார். அப்ப அங்க இருக்கிற தேவர்கள், காலதேவன், இந்திரன் எல்லாரும் பாக்குறாங்க, இந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு ஒரு துடுக்கு அப்படின்னு சொல்லி இந்திரன் தனது வஜ்ராயத்தினால தாக்குறார். தாக்கும்போது அவர் மயக்கம் அடைஞ்சிடுறார். அப்போ வாயு புத்திரன் ஹனுமன், அப்போ வாயுவோட சக்தியினால பிறந்தவர். அப்போ வாயு தன்னுடைய காற்றை எல்லாம் நிறுத்தி இந்த உலகங்களை எல்லாம் அதிர வைக்கிறார். அப்ப தேவேந்திரன் என்ன ஆச்சு இந்த வாயுவுக்கு, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டபோது, என்னோட மகனை நீ தாக்குன, அதனால எனக்கு என்னால என்னுடைய வேலையை செய்ய முடியாது அப்படின்ட்டார். அப்போ ஹனுமனை எழுப்ப வச்சு எல்லா தேவர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரம் கொடுக்குறாங்க ஹனுமனுக்கு. ஏன்னா அவர் சிவபெருமானோட அம்சம். ஒவ்வொரு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வரங்கள் கொடுக்குறாங்க, யாராலையும் அவர் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு எல்லா சக்திகளையும் கொடுக்குறாங்க. சோ அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர். அந்த சக்திகளை எப்படி நிலைநாட்டுறாருன்னா ராமநாமம் மூலமா. ராமநாமத்தை எப்பொழுதும் அவர் ஜெபிச்சுட்டு இருப்பார். தன் ஹிருதயத்துல ராமரை என்னைக்குமே ஏந்தி இருப்பார். ஒரு சமயம் சீதா தேவி நெற்றியில பொட்டு வச்சிருக்காங்க. அப்ப இவர் போறாரு, அங்க உள்ள போறப்போ அவங்க அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க நெற்றியில பொட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய கணவரான ராமர் நீண்ட நாட்கள் வாழ்றதுக்காக இந்த நெற்றி வகுடுங்கிறது லட்சுமிகரமானது, அங்க மங்களகரமானது. நான் ப்ரே பண்ணிட்டு அங்க ஒரு சிகப்பு மஞ்சள் அந்த மங்களகரமான சின்னத்தை அங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவர் என்ன பண்ணுவாரு, ஓடுவார். ஓடி போய் சபையில ராமபிரான் அமைச்சர்களா உட்கார்ந்துருப்பாங்க. அங்க அவர் ஓடும்போது அவர் உடம்பு ஃபுல்லா சிவப்பு. என்னது ஹனுமன் இப்படி வந்திருக்காரு அப்படின்னு ராமபிரான் கேட்கிறாரு. கேட்கும்போது சீதா பிராட்டி சொன்னாங்க, அவங்க நெற்றியில அந்த குங்குமம் வைக்கும் போது உங்களுக்கு மங்களம் உண்டாகும்னு, அதனால என்னோட உடம்பு ஃபுல்லாமே நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு. இப்போ அவ்வளவு பக்தி அவருக்கு ராமர் மேல. ஒரு சமயம் சீத்தை அன்னை அவங்களுக்கு ஒரு பரிசாக முத்து மாலையை தர்றாங்க.
அப்ப ஹனுமன் என்ன பண்றாருன்னா அந்த முத்து மாலையில பல்ல கடிச்சு கடிச்சு துப்புறாரு. சீதா தேவிக்கு உடனே கோபம் வந்து கேக்குறாங்க, எதுக்காக நான் கொடுத்த பரிசை இப்படி நீங்க துவம்சம் பண்றீங்க? குரங்குங்கிறது சரியா போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, இந்த முத்துக்குள்ள என்னுடைய ராமர் இருக்காரான்னு பாக்குறேன் அப்படின்னு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜட பொருட்கள் நீங்க கொடுத்து நம்மள மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ம ஜட பொருட்கள் யாராவது ஒரு முத்து மாலையோ இல்ல வைர மாலையோ கொடுத்துட்டா நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருவோம். ஆனா ஹனுமன் போன்ற தூய பக்தர்கள் எல்லா பொருட்களிலும் தூசா பாக்குறாங்க. ஜட பொருட்களை அதுக்குள்ளேயும் பகவானை பாக்குறாங்க. அவர் கடிச்சு கடிச்சு பாக்குறாரு. அப்போ ஒரு தடவை தன்னுடைய நெஞ்சை பிளந்து கூட காமிக்கிறார், அவருடைய நெஞ்சில யார் இருக்காங்க அப்படின்னு. இப்போ ராமரும் சீதாவும் தான் அவரோட நெஞ்சில அரியாசனத்துல அமர்ந்திருக்கிறாங்க. அந்த அளவு தூய பக்தர். அவர் எந்த ஒரு பௌதிக பொருட்களையும் நாடி எனக்கு நாடு வேணும், செல்வம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ராமரோட துணையை அவர் ஏத்துக்கல. ராமபிரான் மேல அன்பையும் சேவகன் என்கின்ற நிலையையும் உறுதி செய்கிறார். தாசிய ரசம், தாசனாக இருந்து எங்கெல்லாம் ராமரோட நாமம் கேட்கின்றதோ அங்கெல்லாம் அவர் ராமர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். சிரஞ்சீவி, அதனாலதான் அவர் என்னைக்குமே அழியாதவர். ஏன்னா ராமர் இங்கிருந்து திரும்பி போகும்போது, வைகுண்டத்துக்கு போகும்போது அவர் திரும்பி போகல. இங்கிருந்து ராமநாமம் கேட்கவே அவர் இந்த உலகத்திலேயே பௌதிக உலகத்திலேயே இருந்துடுறார். அப்ப எங்கெல்லாம் ராமரோட நாமம் கேட்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஹனுமன் நிச்சயமாக சூட்சுமமான உருவில் அவரும் கேட்டுட்டு இருக்கார். இப்படி சீதா பிராட்டியை தேடி பாலம் அமைக்கிறாங்க. அந்த பாலத்துல பாறை கற்களை எல்லாம் போடுறாங்க. அந்த பாறை கற்களை எல்லாம் போடும்போது அது ராமநாமம் எழுதி எழுதி அனுமனால எழுதி எழுதி அது போடப்படுது. அப்ப அது மிதக்க ஆரம்பிக்குது. எப்பவுமே நீங்க கல்லை தூக்கி போட்டீங்கன்னா தண்ணியில என்ன ஆகும், அதனோட பாரம் கீழே போயிரும், தண்ணியில கீழே இழுத்துட்டு போயிடும். ஆனா இங்கேயோ எல்லாம் மிதக்க ஆரம்பிக்குது, அந்த கற்கள் மிதக்க ஆரம்பிக்குது. அப்போ தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை வரைக்கும் இந்த மாதிரி பாலம் அமைக்கப்படுது. அது இன்னைக்கும் நாசா விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அது நம்ம கூகுள் மேப்ல எல்லாம் நாம பார்க்கலாம். அந்த பாலம் எப்படி வெள்ளையா ஒரு கோடு மாதிரி இன்னைக்கு கூட தெரியுது. அப்ப அந்த மாதிரி பாலம் அமைக்கப்படும் போது ஒரு தடவை நைட்டு இவங்கெல்லாம் குரங்குகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க, குரங்கு படைகள் எல்லாம். அப்ப ஒரு அணில் ஹனுமனோட கால்ல படுது. அப்ப அந்த அணிலை நோக்கி ஒரு சத்தம் போடுறாரு, என்னோட வேலைக்கு இடைஞ்சலா நீ இருக்காத அப்படி. அப்ப ஸ்ரீராமர் பாக்குறாரு. அப்போ ஸ்ரீராமர் ஹனுமனை கடிச்சுக்கிறார். அந்த அணிலோட அளவுல அது எனக்கு சேவை செய்யுது, நீ உன்னோட அளவுல மலையளவுல நீ சேவை செய்யற, கடுகளவில் இருக்கும் சேவையை அணில் அதனோட உருவத்துக்கு ஏத்த மாதிரி செய்யுது. அப்ப ரெண்டு பேருமே எனக்கு சமம் தான். அப்ப பக்தர்கள்ல நீ பெரிய பக்தன், நீ சிறிய பக்தன், உன்னோட உருவத்துல நீ எனக்கு பெரிய சேவை செஞ்ச அப்படின்னு எல்லாம் பகவான் நினைக்கிறதே கிடையாது. யார் ஒருவர் தங்களுக்கு முடிந்த அளவு தங்களது திறமைக்கு ஏற்ப செய்யறாங்களோ அவங்கள பகவான் ஈக்குவலா தான் கருதுறாரு. சமூகம் சர்வ பூதேசோ நமே துவேசியோ அஸ்தன பிரியகன். இன்னொரு சம்பவம் என்னன்னா, இங்க கற்களை தூக்கி போடும்போது ஒரு இரவு நேரம் எல்லாரும் ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ராமர் என்ன பண்றாரு, இந்த கற்கள் எல்லாம் எப்படி மிதங்குது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு கல்லை எடுத்து போடுறாரு. கல்லை எடுத்து போட்டா அது மிதங்க மாட்டேங்குது, வெயில் உள்ள ஓடிடுது. மறுபடியும் ஒரு கல்லை தூக்கி போடுறாரு. இந்த சத்தம் கேட்டு ஹனுமன் எந்திரிச்சு பாக்குறாரு, ராமர் கல்ல போடுறத. அப்போ இவர் ஓடி போய் ராமர்கிட்ட சொல்றாரு, பகவானே ராமச்சந்திரா, நாங்க இந்த கல்லுல உனது நாமத்தை எழுதி உங்களை வணங்கி நாங்க போடுறோம். ஆனா நீங்க சோதிக்கிறதுக்காக போடுறீங்க, அதனால அது உள்ள போயிருது, உங்களுடைய நாமத்தின் மகிமை உங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரிதான் ஒரு சமயம் ராமபிரானோட நாம மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு லீலை. அது என்னன்னா, ஒரு அரசன் அந்த அரச சபையில
ஒரு முனிவர் வருவார். ஒரு துர்வாச முனிவர். துர்வாச முனிவர் வரும்போது அந்த அரசன் சரியா அவர் கவனிக்கல. அவருக்கு வணக்கம் செலுத்தல, மரியாதை செலுத்தல. உடனே துர்வாச முனிவர் என்ன சொல்றாரு, ராமரோட அரசவைதான். இந்த அரசன் வந்து என்னை வணங்கல. இவனை நீ இன்னைக்கு இரவுக்குள்ள நீ கொன்றாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அரசன் எந்திரிச்சு ஓடுறான். ஓடி போய் எங்க நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு பாக்குறப்போ ஹனுமனோட தாய் அஞ்சனை அவங்களோட வீட்டுல போய் அடைக்கலம் புகுந்துடுறாரு. அடைக்கலம் புகுந்து அவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த காலத்துல எல்லாம் ஒரு வாக்கு தந்தாங்கன்னா அதை மீறவே மாட்டாங்க. அப்ப அஞ்சனை சொல்றாங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, பெரிய மன்னர் நீங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி வாக்கு தர்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி துர்வாசர் எனக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு, என்னை ஸ்ரீராமர் தாக்க வர்றாரு, ஆஞ்சநேயர் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், தயவுசெய்து உங்க மகனை என்னை காப்பாற்ற சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு பகீர்னு ஆயிருது, என்னடா இது, நம்மள இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல விட்டுட்டாரே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹனுமனை கூப்பிடுறாங்க. ஹனுமனை கூப்பிட்டு எனக்கு ஒரு வாக்கு தரணும் அப்படின்னு. அண்ணன் என்னிடம் எதுவுமே இது வரைக்கும் கேட்டது இல்லையே, இன்னைக்கு முதலா கேக்குறாங்களே, அவங்களுக்கு என்ன தேவைப்படும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க மீற மாட்டேன், நீங்க எது வேணா கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இந்த அரசனை ஸ்ரீராமனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அவருக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, நம்மளோட தலைவர், நான் யாருக்கு சேவை செய்கிறோனோ அவரை நான் எதிர்க்கணுமா? அவருக்கு இதை விட பெரிய ஒரு கிரிட்டிக்கலா இருக்கு, ஒரு தடுமாற்றமான நிலை. தன்னோட அன்னைக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்றணும், ஆனா அதே சமயம் ஸ்ரீராமரையும் சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு. சரி, என்னவோ இது பகவானோட ஏதோ ஒரு லீலை போல இருக்கு. ஏன்னா தூய பக்தர்கள் நடக்கும் சம்பவங்களை அவரோடதான் சம்பந்தப்படுத்துவாங்க, தானா உருவாகிறது இல்ல, அது பகவானோட லீலைன்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு பகவானையே நினைச்சுக்கிட்டு, சரி இவரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு கடற்கரைக்கு கூட்டிட்டு போறார். ஏன்னா கடல்ல இருந்து வணங்கும் போது அது பல மடங்கு பலன் தருமா. கோசாலையில இருந்து வணங்குறது, கடற்கரை, ஆறு, புனிதமான ஆறு, கடல் போன்ற ஏரிகள்ல இருந்து வணங்குறது பல மடங்கு பலன் தரும். இங்க நீங்க சாதாரணமா நம்ம வீட்டுல உட்காந்து ராமான்னு சொல்றத விட கோயிலுக்கு போனீங்கன்னா அது ஒரு 4-5 மடங்கு பலன் தரும், அதிகமா பலன் தரும். அதுவே கோசாலையில போனீங்கன்னா 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு அதிகமா பலன் தரும். அதுவே நீங்க ஒரு கங்கை கரையில இல்ல கங்கையிலயோ இல்ல காவிரிலயோ இருந்துட்டு நீங்க சொல்லும் போது, மந்திரத்தை சொல்லும் போது அது இன்னும் அதிகமான பலன் தரும். அப்போ இந்த கடல்ல நின்னு அவரை வந்து ராமா என்கின்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரி, நீ என்ன வந்தாலும் பயப்படாத, நான் உனக்கு முன்னாடி நிக்கிறேன், அதற்காக அஞ்சாதே அப்படின்னு சொல்லி இவர் நிக்கிறாரு. இவர் நின்னுட்டு இருக்க இடத்துலக்கு இப்ப ராமர் இதை தெரிஞ்சு ஓடி வர்றார் அந்த அரசனை தாக்குறதுக்காக. அப்போ ஹனுமன் அங்க நின்னுட்டு வேண்டாம், அவனை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ராமர் அம்பு எடுத்து விடுறார். அம்பு எடுத்து விடும்போது முதல் அம்பு போய் அவனை தாக்க போகுது, அது ஒரு மாலையா மாறி அவன் கழுத்துல விழுந்துருது. ஹனுமன் ரொம்ப உற்சாகமா இன்னும் அவனை அந்த அரசனை நோக்கி சொல்றாரு, விடாத, நிறுத்தாத, ராமன் நாமம் சொல்றது நிறுத்தாத, நீ தொடர்ந்து சொல்லு, நீ வந்து உன்னோட உள்ளத்தை அங்க இங்க அலைய வைக்காத, நீ ஸ்ட்ராங்கா அவரை நினைச்சு உன்னுடைய பிரார்த்தனை பண்ணிட்டே இரு அப்படின்னு. இப்படி 3 அம்புகளை விடுறாரு. 3 அம்புகளாலும் அவனை வீழ்த்த முடியல, மாலையாக போயே அவன் கழுத்துல விழுகுது. அப்ப இத பாத்துக்கிட்டு அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாரும் அப்படியே ராமா 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 ராமான்னு வானத்துக்கு உயரமா அந்த கோஷத்தை எழுப்புறாங்க. அப்பதான் சொல்றாரு ஹனுமன், அப்ப இதை யாரு, துர்வாச முனிவர் இதுக்கு அரேஞ்ச் பண்ணவர். அப்ப இந்த ராமநாமத்தின் பெருமையை இந்த உலகுக்கு காமிப்பதற்காகவே இந்த லீலையை நான் நிகழ்த்தினேன். அந்த மன்னன் மேல தவறு இல்ல, இந்த சிறு தவறுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை நான் கொடுக்க மாட்டேன், ஆனா இந்த ராமநாமத்தின் பெருமையை இந்த உலகுக்கு காட்டுறதுக்காக இந்த லீலையை நிகழ்த்தினேன்னு சொல்றார். அப்ப ராமநாமம் மிகவும் வலிது, ராமரை விட ராமநாமம் மிகவும் வலிமையானது.
ராமா அப்படிங்கிற நாமம் அவர் பிறப்பதற்கு முன்பே உண்டாயிருந்தாம். ராமாங்கிற பேரு, அந்த நாமம் வந்து முதலே வலிமையானது. அந்த நாமத்தை தான் இங்க தசரதன் ராமருக்கு சூட்டுகின்றார். அப்ப ராமநாமம் பகவானோட நாமம். இப்படி ராமநாமம் மிகவும் வலிமையானது. இந்த ராமநாமத்தை சொல்லிதான் வால்மீகி முனிவர் ராமாயணத்தையே ஏற்றினார். அவர் முதல்ல காட்டுக்குள்ள ஒரு மிருகாரி அப்படிங்கிற வேட்டையாடுறவர். எப்படின்னா மிருகங்களை எல்லாம் பாதி பாதியா கொலை பண்ணுவார். துடிக்க 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 அதை ரசிப்பார். இந்த கோரமான காட்சியை நாரதர் பார்த்துட்டு, ஏன்னா நாரதர் போன்ற பெரும் பக்தர்கள் மிகவும் கருணையானவர்கள். மக்களை திருத்தி பகவான்கிட்ட அனுப்பணும், அவர்களை வீடு பேர் அடைய செய்யணுங்கிற ஒரே நோக்கம்தான். அவங்களுக்கு சுயநலம் கிடையாது. பொது நலவாதிகள். முனிவர்கள் அப்படின்னாலே இங்க பொது நலம். மக்கள் வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க, அறியாமையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் எங்கே போக வேண்டும், தாங்கள் எங்கிருந்து வந்தோம், யாருக்கு சேவை செய்யணுங்கிற அறியாமையினால தங்களுடைய இந்திரிய சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக, சிற்றின்பங்களை அனுபவிக்காக ரொம்ப துன்பப்படுறாங்க. இவங்களுக்கு உண்மை புரிய வைக்கணும், இது உண்மையான வாழ்க்கை இல்லை அப்படின்ற நோக்கத்தோட நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாரதர் அந்த ரிஷிகள் சௌபர்ணிக சௌன மகரிஷி தலைமையில கூடியிருக்கின்ற அந்த ரிஷிகள், அவங்க எல்லாருமே நம்மளோட நன்மைக்காகத்தான், அப்பாவி உயிர்வாளிகளோட இந்த மனித உயிர்களின் நன்மைக்காகத்தான் அவங்க எல்லாமே யாகங்கள் பண்றாங்க. இந்த பாகவதம், பகவத்கீதை போன்ற புராணங்களை வியாசதேவர் மூலமா ஏற்றினாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளோட நன்மைக்காகத்தான். அப்ப நாரதர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, நீ வந்து போதும், உன்னோட வாழ்க்கை, உன்னோட பாவத்தை வந்து மனைவி மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ண வைக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த ராமநாமத்தை நீ சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ, அந்த மகானை பார்த்த கருணையினால அவர் மனசு மாறுது. மனசு மாறி அவர் வந்து ராமா 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 என்கின்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறார். உச்சரிக்க முற்படுகிறார். ஆனால் அவருக்கு அந்த ராமநாமம் வாயில வரல. அப்போ அவர் சொல்றாரு, என்னால சொல்ல முடியல அப்படின்னு. இன்னைக்கு சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல சொன்னா அவங்க வாயில வரவே வராது. துர்பாக்கியமான மக்கள் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. மந்திரத்தை சொல்லக்கூட முடியாத அளவுல. நிறைய பேருக்கு நீங்க சொல்லி பாருங்க, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல வராது. நிறைய தப்பு தப்பா சொல்லுவாங்க, ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அப்ப இவருக்கு வந்து நாம வரலன்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, அந்த மரத்தை பாரு, அந்த மரத்தை பார்த்து மரான்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, மரான்னு. அது அப்படியே ராமநாமமா உருவாயிருது. அதை பல பல ஆண்டுகள் அவர் ஸ்ரீ நாரத முனிவர் திரும்பி வர வரைக்கும் அவர் சொல்லிட்டே இருக்கார். சொல்லிட்டே இருக்கும்போது அவர் மேல ஒரு புற்று, எறும்புகள் எல்லாம் புற்று உண்டாக்கி அவரை உடம்பையே மூடிடுது. அவர் உடம்பு வந்து மெலிந்து போய் அந்த சதையெல்லாம் அந்த புற்றுல இருக்கிற கரையான்கள் எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப நாரதர் வர்றார். தன்னுடைய சொற்களை மேன்மையா ஏத்துக்கிட்டு அந்த நாமத்தை சொல்லிட்டு இருந்த அவரை உடனே விடுவிக்கிறார். விடுவித்து அவருக்கு எல்லா அந்த ஆன்மீக ஞானத்தை உடனே கொடுக்கிறார். அப்போ பக்தர்கள் வந்து ஆன்மீக ஞானம் உண்டாகணும் அப்படின்னா வேதங்களை எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் ஒருவர் தூய்மையான பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு உள்ளிருந்து பரமாத்மா மூலமாகவோ குரு மூலமாகவோ ததாமி புக்தி யோகம் தம் எனமாம் உபயாந்தி தேன்னு அவங்களுக்கு தன்னை பற்றிய ரகசியங்களை ரிவீல் பண்றார் கடவுள். தானே சைத்திய குருவாக இருந்து அவர் பண்ணுவாரு, இல்ல குரு மூலமா பண்ணுவாரு, இல்ல தனது அந்தரங்க சிஷ்யர்கள் நாரதர் அந்த மாதிரி பெரும் தூய பக்தர்கள் மூலமா அவங்க கருணை கிடைக்க பெறும்போது மாபெரும் பக்தர்களாக உருவாகிறாங்க. நிறைய பக்தர்கள் மகாராஷ்டிரால எல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டுரங்க பக்தர்கள், அவங்க எல்லாம் எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு கிராமப்புற வாசிகளா இருப்பாங்க. ஆனா அபங்கம் அப்படின்னு பகவான் மேல பல
பாடல்களை பாடி கிரந்தங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கும் அதை வந்து அந்த மகாராஷ்டிரா மக்கள் அந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அபங்கங்களை இன்னும் பாடிட்டு இருக்காங்க. அந்த அளவு அவங்க எல்லாம் தூய பக்தர்கள். ஆனா எதுவுமே படிக்க கிடையாது. நம்ம பரம்பரையில பார்த்தோம்னா கௌரகிஷோர் பாபாஜி, ஜெகநாத் பாபாஜி அவங்க எல்லாம் படிப்பறிவு கிடையாது. ஆனா அவங்க சைத்தன்ய சரிதாமிரத லீலைகள்ல இருந்து குறிப்புகளை எடுத்து பாட எடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம். அப்ப இதுக்கெல்லாம் பௌதிக படிப்பு தேவை கிடையாது. இப்ப பக்தி அப்படின்னா பகவான் மேல அன்பு செலுத்துவது ரொம்ப எளிமையானது. பக்திங்கிறது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க் நல்லா நினைச்சுக்க வேண்டாம். ஆனா அந்த பக்தி செய்யறதுக்கு மனசுதான் ரொம்ப ஒரு கொடுமையான சூழலை உருவாக்குது. மனசை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டா வேற எதுவுமே கிடையாது. பக்திக்கு வேற எதுவுமே மூலதனம் கிடையாது. பகவான் என்ன சொல்றாரு, உன் மனசு எனக்கு கொடு, உடம்பு வேண்டாம். உன் உடம்பால நீ நிறைய சர்வீஸ் பண்ணலாம். நிறைய பேர் மாலை கட்டுவாங்க. மாலை கட்டும்போது அடுத்தவங்களை பத்தி பேசிட்டே கட்டுவாங்க. அதல்ல பக்தி. பகவானோட நாமத்தை சொல்லிட்டு அவரோட பாதார விந்தங்களை நினைச்சுட்டே மாலை கட்டணும். அப்போ மனசுதான் ரொம்ப முக்கியம், உணர்வு முக்கியம். இப்போ அது மாதிரி இங்க ஸ்ரீ ராமபிரான் இலங்கைக்கு போறாரு. இலங்கைக்கு போய் அப்புறம் ராவணன் கூட சண்டை போட்டதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்ப ராவணனோட தம்பி விபீஷணன் அவர் வந்து ஏற்கனவே ராம பக்தர். அவர் தன்னுடைய அரண்மனையில தான் குடியிருக்கிற இடத்துல ராமா 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 ராமான்னு செவுத்துல எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அப்ப ராவணன் அதை பார்த்துக்கிட்டு, நீ என்ன நீ என்கிட்ட என்னோட சொத்தை தின்னுட்டு நீ ராமா ராமான்னு எழுதி வச்சிருக்க அப்படின்னு. அட மடையா ராவணா, உன்னோட பேரத்தான் எழுதியிருக்க. உன்னுடைய மனைவி மண்டோதரி, நீ ராவணன். ரான் உன்னோட நாமத்தையும் மாங்கிற மண்டோதரி நாமத்தையும் சேர்த்து எழுதியிருக்க, அது தெரியலையா அப்படின்னு அவரை வந்து ஒரு ட்ரிக்கா மாத்தி விட்டுறாரு. அப்ப விபீஷணன் அவர் மட்டும்தான் புரிஞ்சிருக்கார் ராமரோட வலிமையை. அவர் தான் முழுமுதற் கடவுள் என்பதை உணர்ந்திருக்கிறான். ஆனா ராவணனுக்கு என்ன சொல்லியும் புரியல. ஏன்னா அந்த பொய் அகங்காரம் அவனுக்கு ஃபுல்லா மறைச்சிருந்தது. பொய் அகங்காரம் கொண்டவர்களால பகவானை புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க திரும்ப திரும்ப அவங்களோட அகங்காரத்தினால நான் தான் பெரியவன், எனது எண்ணம் தான் பெரியது, நான் நினைக்கிறதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்ப அகங்காரத்தை கழட்டி வச்சுக்கிட்டு யார் ஒருவர் தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தேஜானம் ஞானின தத்துவ தர்ஷனக அப்படின்னு சொல்லி அந்த தத்துவ தரிசனம், தத்துவ அப்படின்னா பகவானை பற்றிய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பணிவாகவும் அடக்கத்துடனும் கேள்விகள் கேட்டு ஒரு குருவை சரணடையணும்னு சொல்லியிருக்கு. யாருமே தனிப்பட்ட முறையில நானாக ஒரு குருவை நானாக பக்தியில உயர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. அப்ப யாராக இருந்தாலும் தூய பக்தர்களிடம் சரணடையணும், ஒரு குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குரு சாஸ்திரங்கள் மூலமாக நம்மளுக்கு உண்மை புரிய வச்சு நம்மள தூய பக்தராகுவார், நம்மள பியூரிஃபை பண்ணுவாரு, நம்மள மேல கொண்டு போவார். யாருமே தனிப்பட்ட முறையில பக்தி பண்ண முடியாது. பஜனானந்தி கோஷ்டியானந்தி, நாமெல்லாம் கோஷ்டி ஆனந்தி. பஜனானந்திங்கிற நிலைக்கு வர்றதுக்குமே ரொம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப அரிதானது. அது கோடியில ஒருத்தர், கோடி சபி மகாமுனி. அப்ப கோடியில ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஆக முடியும். அப்ப இங்க விபீஷ்ணர் பகவானை சரணடைகிறார். அப்ப பகவானை சரணடைகிறதுக்கு முன்னாடி அவர் விபீஷ்ணரை ஏத்துக்கலான ஸ்ரீராமர் வந்து தன்னுடைய அதிகாரிகள் அமைச்சர்கள்ட்ட எல்லாம் கேட்கிறார், விபீஷ்ண ஏத்துக்கலாமான்னு சொல்லி. அப்ப அவர் மற்றவங்ககிட்ட எல்லாம் கேட்கும்போது அங்கன் மற்ற அந்த கரடி உருவுல இருக்கிற ஜாம்பவான் அவர்கிட்ட எல்லாம் எல்லார்கிட்டையும் கேட்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு கமெண்ட் சொல்லுவாங்க. வேண்டாம், இவன் ஒற்றன், இவனை நம்மளை பார்க்க வந்திருக்கான், இவனை நம்ம கிட்ட சேர்த்திக்க கூடாது, நம்ம ரகசியங்கள் எல்லாம் அங்க கொண்டு போயிடுவான் அப்படின்னு. அப்போ கடைசியாக அமைதியா இருந்தாரு ஹனுமன். இப்ப ராமச்சந்திரர் அவர்கிட்ட கேட்கிறார், ஹனுமன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. பகவான் இதை ஆலோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவரே மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர். அடுத்தவங்கிட்ட கருத்து இவர் எதுக்காக கேட்கணும்? அப்ப பகவானே அந்த நிலையில நம்மளை காமிச்சு கொடுக்குறாரு. எல்லாரையும் மதிக்க வேண்டும், எல்லார்கிட்டையும் கருத்துக்கு தானா ஒரு முடிவு எடுக்கிறத விட தனக்கு கீழே இருக்கிறவங்களை மதிச்சு அவங்க எல்லார் முடிவையும் கேட்டு கடைசியா அதை வந்து
பயன்பாட்டு கொண்டு வர்றார். ஆனா இங்க நம்மள கொஞ்சம் பெரிய லெவல் ஆயிட்டாலும் யார் முடிவும் கேட்க மாட்டோம். நாமளா முடிவெடுத்துருவோம். நம்மளுக்கு மேல இருக்கிற மென்டரை கூட கேட்க மாட்டோம். அவங்களுக்கு முன்னாடி நாம போய் கிளாஸ் எடுப்போம். அவங்க முன்னாடி அடக்கமா இருக்க மாட்டோம். அவங்ககிட்ட எந்த பர்மிஷன் கேட்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம பக்தர்களுக்குள்ளேயே பார்க்கலாம். சின்ன லெவல்லயே பார்க்கலாம். அப்போ உயர்ந்த லெவல்ல இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அமைச்சரா இருப்பான், நாளைக்கு தொண்டனா இருப்பான், நாளைக்கு அமைச்சன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவன் அரசாள்பவனா இருப்பான், முதலமைச்சர் ஆயிடுவான். அப்ப தனக்கு கீழே இருந்த, தனக்கு மேல இருந்த முதல் மந்திரியா அவன் துச்சமா இது பண்ணுவான். இதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம். அப்ப இந்த சுயநலம் மிகுந்த இந்த காலகட்டத்துல எது வேணா எப்படி வேணா நடக்குது இங்க. ஆனா ராமபிரான் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தனக்கு கீழே இருந்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கிறார். அப்ப ஹனுமன் சொல்றாரு மிக அமைதியாக, அவரை நீங்க முழுசா நம்பலாம். ஏன்னா நான் சீத்தையை தேடி உங்களால் அனுப்பப்பட்டப்போ அசோக மரத்தின் கீழே சீத்தை இருந்தாங்க. அப்போ கணையாளி அப்படின்ற பகவானோட மோதிரத்தை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. அப்ப வந்து அந்த இலங்கையை அழிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, பிரம்மாஸ்திரத்தை ராவணனோட மகன் எய்தும் போது அதுக்கு கட்டுப்பட்டு அவர் அந்த அரண்மனைக்குள்ள போறாரு. அவர் கட்டுண்ட நிலையில ராவணன் அவனுக்கு ரொம்ப ஹனுமனை ரொம்ப அவமரியாதை செஞ்சு வாள்ல தீய வச்சு விட்டுறான். அப்ப அந்த தீய வச்சுக்கிட்டே அவர் வந்து இலங்கையெல்லாம் எரிச்சு இலங்கையில் இருக்கிற பெரிய பெரிய அரண்மனைகள், கோயில்கள், மாடங்கள் அதெல்லாம் எரிச்சு விட்டுறார். ஏன்னா அவர் கட்டுப்பட்ட மாதிரி நடிக்கிறார். ஏன்னா பிரம்மாஸ்திரம், பிரம்மாவுக்கு வந்து அவருக்கு அந்த அஸ்திரத்துக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் கட்டுப்படுறார். அவருக்கு திறமை இல்லாம கிடையாது. அப்போ அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் எரிச்சிடுறாரு. இப்போ இங்க ஹனுமன் சொல்றாரு, நான் அங்க எல்லா இடங்கள்லயும் தேடி பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் அசம்பாவிதமான சம்பவங்கள், அசூசியான சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தது. ஆனா இவரோட அரண்மனையில இவர் ராமா 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 என உங்கள் நாமத்தை எழுதி வச்சிருந்தாரு. இவரோட அரண்மனையில மட்டும்தான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சது. இவரை நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராமபிரான் விபீஷணனை ஏத்துக்கிறாரு. அவர் சொன்னதுனால ஏத்துக்கல, ஏற்கனவே அவருக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டாரு. அது போல 2 தூதர்கள் அங்க வந்து குரங்கோட வேடம் போட்டுட்டு அங்க ஸ்பை மாதிரி, ஒற்றர்கள் மாதிரி வந்து பாக்குறாங்க. ஆனா இத விபீஷணன் கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்க இலங்கை ராவணனோட ஒற்றர்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ராமர் பிரான் முன்னாடி நிறுத்துறாங்க. 2 பேரும் நடுங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு அவ்வளவுதான், நாம தொலைஞ்சோம், நம்மளை கொல்ல போறாரு அப்படின்னு நினைக்கிறப்போ ராமர் சொல்றார், இன்னும் உங்களுக்கு என்னென்ன பார்க்கணும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கட்டை அவிழ்த்து விட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க சொல்லிடுறாரு. பார்க்க சொல்லிட்டு, எங்களுக்கு இவ்வளவு சேனைகள் இருக்கு, இவ்வளவு பேர் வந்திருக்கோம், எங்ககிட்ட இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சிடறாரு. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிருது. அப்ப போய் ராவணனுக்கு சொல்றாங்க, அவர் மிகவும் தன்மையானவர், ஒற்றர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரியுது. ஆனா நீங்க ஒற்றராக வந்த அங்கதன், அவனை வந்து நீங்க ரொம்ப கேவலப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி அவங்க புத்தி சொல்றாங்க. எனக்கு நீங்க புத்தி சொல்றதா சொல்லி அவங்கள கொண்டு போடுறா ராவணன். ஏன்னா ராவணனோட தலக்கணம் யார்கிட்ட எல்லாம் அந்த குப்பை உள்ள இருக்கோ அவங்களெல்லாம் சீக்கிரம் நல்லதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லா குப்பை, மண்டை ஃபுல்லா குப்பை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லதை உள்ள போட்டா என்னாகும், அது சேர்ந்து குப்பையாயிரும். அப்ப அவனால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே தூய நற்பண்புகள் இருந்தது. ஆனா ஒரே விஷயத்துல அவன் ரொம்ப மோசமாயிட்டான், காமம். அந்த காமம்ங்கிறது என்னாச்சு, காம ஏச குரோத ஏசர் ரஜோகுண சமுத்பவக மகாசனா மகா பாப்மா வித்யேன மிக வைரினம் அப்படின்னு சொல்லி அவனை ஃபுல்லா கெடுத்துருச்சு. அவனோட அழிவுக்கு அவனே காரணமாயிட்டான். அப்ப யாரெல்லாம் நற்குணங்களை தனக்குள் ஏற்படுத்தி கொள்ளவில்லையோ அவர்கள் அழிவுறுவது நிச்சயம். இதுக்கு ராவணன் ஒரு உதாரணம். அப்போ ஒவ்வொரு தலையும் அவனோட ஒவ்வொரு கெட்ட குணங்களை காமிக்குது. 8 தலையுள்ள ராவணன் வெகு விரைவுல ராமர் மூலமா அழிஞ்சு போயிடுறான். ஹரே கிருஷ்ணா. நம்மளுக்கு டைம் முடியுது. உங்களோட கருத்துக்கள், நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் தொடரலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி நீங்க சொன்னது. அப்படியே ராமாயணத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி, இப்ப 4 பேர் இருப்பாங்கல்ல மாதாஜி, அதுல ராமர், லட்சுமணன், பரதன், இன்னொருத்தர் யார் மாதாஜி? சத்ருகன் மாதாஜி.
அது ஏதாவது ராமர் ஒரு குழந்தை தானே மாதாஜி கௌசல்யாவுக்கு? ஆமாங்க மாதாஜி, கௌசல்யாவுக்கு, அப்போ கைகை இருக்கிற பரதன், சுமித்ராவுக்கு 2 பேரு. யாருக்கு மாதாஜி? சுமித்ரைக்கு 2 பேர் மாதாஜி. சுபத்ரைக்கு 2 பேரா? ஓகே 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 சுமித்ராக்கு 2 பேர். சொல்லுங்க. ராமர் லட்சுமண் பேருமா அண்ணன் தம்பி தானே மாதாஜி? ஒரே தாய் இல்ல மாதாஜி, இல்ல.